வீடு, கடைகள், நிறுவனங்கள் என பல இடங்களிலும் வெள்ளை குதிரைகள் ஓடும் ஓவியங்களை வைத்திருப்பதை நாம் பார்த்திருப்போம். இந்த 7 குதிரைகள் கொண்ட ஓவியத்தை வீட்டில் வைப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக செல்வ வளம் கொட்டுமாம். இந்த ஓவியத்தை வைப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றம் இல்லையா? கடன் தொல்லை மற்றும் தொழில் முடக்கத்தால் மன அமைதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க வாஸ்து சாஸ்திரம் கூறும் எளிய வழிமுறைதான் 7 வெள்ளை குதிரை ஓவியம். இந்த ஓவியம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஓவியத்தை வெறும் அலங்கார பொருளாக மட்டும் பார்க்காமல் வெற்றியின் அடையாளமாக கருத வேண்டும். சரியான திசையில் இதனை வைப்பதன் மூலம் உங்கள் வாழ்வில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறத் தொடங்கும். இது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்கி புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும் ஆற்றல் கொண்டது. 7 வெள்ளை குதிரை ஓவியத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். 7 என்ற எண் இந்திய கலாச்சாரத்தில் மிகவும் புனிதமானது. வானவில்லின் 7 நிறங்கள், 7 ரிஷிகள் மற்றும் வாரத்தின் 7 நாட்களை இது குறிக்கிறது. ஓடும் குதிரைகள் வேகம், வலிமை மற்றும் விடாமுயற்சியின் அடையாளமாக திகழ்கின்றன. இவை எப்போதும் முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தை நமக்கு உணர்த்துகின்றன. வெள்ளை நிறம் அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. சூரிய பகவானின் தேரை 7 குதிரைகள் இழுத்துச் செல்வதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே இந்த ஓவியம் வீட்டில் இருப்பது சூரியனின் அருளையும் நேர்மறை அதிர்வுகளையும் கொண்டு வரும். இது குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையையும் மன உறுதியையும் வளர்க்க பெரிதும் உதவுகிறது. ஓவியத்தை வைக்க வேண்டிய சரியான திசை மற்றும் விதிமுறைகள். வாஸ்து சாஸ்திரப்படி 7 குதிரை ஓவியத்தை வைக்க தெற்கு திசை மிகவும் சிறந்தது. தெற்கு திசை புகழ் மற்றும் வெற்றியுடன் தொடர்புடையது. இந்த திசையில் வைக்கும் பொழுது உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். மேலும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் மற்றும் அங்கீகாரம் மிக விரைவில் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் வடக்கு திசையை தேர்வு செய்யலாம். வடக்கு திசை குபேரனுக்கு உரியது என்பதால் செல்வச் சேர்க்கை உண்டாகும். கிழக்கு திசையில் வைப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நிலைநாட்டும். குதிரைகள் வீட்டின் உட்புறமாக ஓடி வருவது போல் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கிய விதி. விதிமுறைகள் செய்ய வேண்டியவை: திசை தெற்கு, வடக்கு அல்லது கிழக்கு திசை சிறந்தது. குதிரைகளின் எண்ணிக்கை கண்டிப்பாக 7 குதிரைகள் இருக்க வேண்டும். ஓவியத்தின் நிலை: குதிரைகள் வீட்டின் உள்ளே வருவது போல் இருக்க வேண்டும். தவிர்க்க வேண்டியவை: உடைந்த சட்டங்கள் அல்லது மங்கலான ஓவியங்களை தவிர்க்கவும். ஜன்னல் அல்லது கதவுக்கு நேராக வெளியே ஓடுவது போல் ஓவியத்தை வைக்கக்கூடாது. குதிரைகளின் முகம் ஆக்ரோஷமாக இல்லாமல் சாந்தமாக இருப்பது அவசியம். குதிரைகள் ஒன்றையொன்று முட்டிக்கொள்வது போன்றோ அல்லது தனித்தனியாக ஓடுவது போன்றோ இருக்கக்கூடாது. நீர்நிலைகளுக்கு நடுவில் குதிரைகள் ஓடுவது போன்ற ஓவியம் இன்னும் சிறப்பு. சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: இந்த ஓவியத்தை வீட்டில் நிறுவும் போது அல்லது தினமும் காலையில் அதன் முன் நின்று வழிபடலாம். ஓம் சூர்யாய நமஹா என்ற மந்திரத்தை 21 முறை சொல்லலாம். இது சூரியனின் ஆற்றலை உங்கள் வீட்டிற்குள் ஈர்க்க உதவும். நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதன் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். 7 குதிரை ஓவியத்தால் கிடைக்கும் நன்மைகள்: பொருளாதார முன்னேற்றம். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்து கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். தொழில் வெற்றி. வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி புதிய ஆர்டர்கள் மற்றும் லாபம் பெருகும். பதவி உயர்வு. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் பதவி உயர்வும் கிடைக்கும். நேர்மறை ஆற்றல். வீட்டில் உள்ள தேக்க நிலை மாறி சுறுசுறுப்பும் உற்சாகமும் குடிகொள்ளும். எந்த ஒரு பரிகாரமும் முழுமையான நம்பிக்கையுடன் செய்யும் போது மட்டுமே பலன் தரும். தூய்மையான மனதுடன் சரியான வாஸ்து விதிகளை பின்பற்றி இந்த ஓவியத்தை வீட்டில் வையுங்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு துணையாக இந்த தெய்வீக ஆற்றல் உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை.